मित्रों 2024 से नरेंद्र मोदी जी के नेतृत्व में एनडीए की एक प्रचंड विजय यात्रा चल रही है। 2024 துவங்கி மோடி அரசு மாபெரும் வெற்றி பயணத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகின்றது। 2024 में हमारे नेता नरेंद्र मोदी जी तीसरी बार प्रधानमंत्री बने। 2024 ஆண்டு நமக்கு மிகவும் பிரியமான நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக நாட்டின் பிரதமராக பொறுப்பேற்றுக் கொண்டார்। 2024 में ओडिशा में पहली बार बीजेपी सरकार बनी। 2024 ஆண்டிலே முதன்முறையாக ஒரிசாவிலே நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைத்தது। 2024 में ही आंध्र प्रदेश में एनडीए की सरकार बनी। 2024 கூட ஆந்திர பிரதேசத்திலே என்டிஏ அரசினுடைய அரசாங்கம் அங்கே அமைக்கப்பட்டது। 2025 में हरियाणा में तीसरी बार भारतीय जनता पार्टी की सरकार बनी। 2025 ஹரியானாவிலே மூன்றாவது முறையாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை பிடித்தது। 2025 में तीसरी बार महाराष्ट्र में भारतीय जनता पार्टी और एनडीए की सरकार बनी। அதே போல 2025 ஆண்டிலே மகாராஷ்டிரத்திலே பாரதிய ஜனதா கட்சி என்டிஏ கூட்டணி மூன்றாவது முறையாக ஆட்சியை பிடித்தது। 2025 में 27 साल बाद दिल्ली में हमारी सरकार बनी। 2025 ஆண்டிலே 27 ஆண்டுகளுக்கு பிறகு மாநகர் தில்லியிலே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைத்தது। हमने बिहार में 2025 में इंडी अलायंस का सुपड़ा साफ कर दिया। 2025 பீகார் மாநிலத்திலே இண்டி கூட்டணி மண்ணை கவ்வியது। और भाइयों और बहनों अब बारी है तमिलनाडु और बंगाल की। நண்பர்களே முக்கியமா கேளுங்க, இப்போ 2026 இப்போ தமிழ்நாட்டோட முறை। வங்காளம் தமிழ்நாடு இப்பொழுது நம்முடைய முறை। आज हम सब ने इस कार्यकर्ता महासंगम से एक संकल्प लेकर जाना है। இங்கே இந்த அவையிலே இங்கே குழுமி இருக்கக்கூடிய நம்முடைய காரியகர்த்தர்கள் ஒரு உறுதிப்பாட்டை மேற்கொண்டு நாம் இங்கிருந்து பயணிக்க வேண்டும்। 2024 और 25 भारतीय जनता पार्टी के विजय के साल रहा। 2026 में तमिलनाडु और बंगाल में प्रचंड बहुमत से एनडीए की सरकार बनानी है। 2024-25 நாடு முழுமையும் பாரதிய ஜனதா கட்சியோடு பயணித்தது। 2026 மேற்கு வங்கம் மற்றும் தமிழ்நாடு இங்கே நாம் பெரும்பான்மையை பெற வேண்டும்।